உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே. உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? உம்மை போல நல்ல, உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லை. உம்மை போல என்னை தாங்கிடு, உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இயேசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், போற்றுகிறேன், போற்றுகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் தெய்வமே. There is no one like you, O Lord. No one like you, Lord. There is no one like you, O Lord. No one like you, Lord. There is no one like you, O Lord. No one like you, Lord. There is no one like you, O Lord. No one like you, Lord. ஆமா ஆண்டவரே, உம்மை போல வேற தேவன் இந்த உலகத்தில் இல்ல ஆண்டவரே. என்னை தாங்கிட, என்னை காற்றிட, என்னை இதுவரைக்கும் நடத்துகிற தேவன் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. அதற்காக தான் ஆண்டவரே நாங்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறோம். நாங்கள் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அற்புதமாக நீங்கள் இந்த 7வது மாதத்தின் 20 நாட்கள் நீங்கள் எங்களை வழி நடத்தினீர் தேவனே. எத்தனையோ மக்கள் இந்த தேவனே இந்த நாளை காணாமல் மண்ணுக்கு மண்ணாய் மறைந்திருக்கும் போது எங்களுக்கு நல்ல சுகத்தை கொடுத்து
வெள்ளத்தை கொடுத்த ஆண்டவரே, நீங்கள் எங்களை வழி நடத்தினதுக்காக நன்றி. எங்களை தாழ்வில் ஆண்டவரே நீர் நினைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே என்ன செய்வோம் என்று யோசிக்கிற நேரத்தில் எல்லாம் நீர் எங்களோடு இருந்து தைரியப்படுத்தி நீர் இதுவரைக்கும் வழி நடத்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்க உம்மை ஆராதிக்க நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தை ஆண்டவரே நீர் தாமே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. உம்முடைய பிரசன்னம் துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் இருக்கட்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்கிற மக்களை ஆண்டவரை துரிதமாய் கொண்டு வாங்க ஆண்டவரே. நாங்கள் எது செய்தாலும் உம்முடைய நாம் மாத்திரம் மகிமைப்படுகிற செய்யுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உம்மை போல நல்ல தேவன் யாரும் இல்லையே, உம்மை போல வல்ல தேவன் யாரும் இல்லையே. உம்மை போல என்னை தாங்கிட, உம்மை போல என்னை காத்திட, உம்மை போல என்னை தேற்றிட யாரும் இல்லையே. இசையா யாரும் இல்லையே. உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே. உம்மை நான் போற்றுகிறேன், வணங்குகிறேன், வணங்குகிறேன். உம்மை நான் போற்றுகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். என் தெய்வமே, என் இயேசுவே, என் தெய்வமே, என் இயேசுவே, அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை போற்றுங்க, வணங்க நம்ம வந்திருக்கிறோம். எல்லா கரங்களை தட்டி நாம் தேவனை நாம் போற்றுவோமா? அல்லேலூயா. கை தட்டி பாடி மகிழ்ந்திருப்போம். கர்த்தர் சமூகத்தில் நாம் களி கூறுவோம். எல்லாம் கைகளை தட்டி நாம் தேவனை நாம் ஆராதிக்கலாம், நாம் போற்றுகிறோம். அல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு சத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி
கூறுவோம், களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம், களி கூறுவோம், களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம், கைதட்டி பாடி மகிழ்ந்திடுவோம். கைதட்டி பாடி கைதட்டி பாடி கைதட்டி பாடி கைதட்டி பாடி கைத்தட்டல் கொடுக்கலாமா? அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா? அல்லேலூயா. நன்றி சொல்ல உம்மை பாட வந்தோம். உம் காரியத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்ன நிறைவேற்றினே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் என்ன நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, கொள்ளாமல் பார்த்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, ஒன்றை கொள்ளாமல் பார்த்திடும் நல்லவரே. காரணம் இல்லை மழையும்
அவரை நன்றி சொல்ல நம்ம வந்திருக்கிறோம் இல்லைங்களா? சும்மா ஏதோ டைம் பாஸுக்கு வரல, அவருக்கு நன்றி சொல்லி அவரை உயர்த்த நாம் வந்திருக்கிறோம். ஏனென்றால் அவர் நமக்கு என்னவா இருக்கிறாராம்? நாம் வைக்கப்பட்ட தேசத்தில் அவர் கீர்த்தியும் புகழ்ச்சியும் நம்மை ஆக்கிற தேவனாக இருக்கிறார். நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவர் கொடுப்பார். நீங்கள் நினைக்கலாம் நாங்கள் வெக்கப்பட்டு போய்விட்டோன்னே, ஆனால் ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியும் அவர் மாற்றுவார். உங்கள் வெக்கத்தை எல்லாம் அவர் கீர்த்தியாகவும் புகழ்ச்சியாகவும் அவர் ಮಾರ್ತಾರೆ ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ. ವೈರಿಗಳ ಎದುರಲ್ಲಿ ಆತನ ಬಡಿಸುವನು, ನನ್ನಯ್ಯ ಶಿರದಲ್ಲಿ ತೈಲವನ್ನು ಏನು ಮಾಡ್ತಾರೆ? ಹಚ್ಚುವನಾಗಿದ್ದಾನೆ. ಹಲ್ಲೆಲೂಯ. ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನಮಗೆ ಏನು ಕೊಡ್ತಾರಂತೆ? ಶುಭವು ನೀಡುವನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ, ಕಡಲಲ್ಲಿ ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರೂ ನನಗೇನಿಲ್ಲ, ಭಯವಿಲ್ಲ. ದೇವರು ನನಗೆ ಆಶ್ರಯ ದುರ್ಗ, ಸಂಕಟದಲ್ಲಿ ಸಿದ್ಧ ಸಹಾಯಕ, ಗುಡ್ಡಗಳು ಮುಳುಗಿದರೂ ಭಯವಿಲ್ಲ. ಈ ಭೂಮಿ ಅಳಿದರೂ ನನಗೇನು ಭಯವಿಲ್ಲ. ಭಯವಿಲ್ಲ.
எல்லாம் உட்காந்துட்டே இருக்கிறீங்களே. நினைப்பதற்கும் நான் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவான். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். நன்மையும் கிருபையும் உன்னை தொடரும், ஜீவனுள்ள நாட்களெல்லாம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், எல்லா கண்களை ஜோறு தட்டி களி கூறுவோம், களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். வானகமல் அவர் தலையாக்குவார், நீலகமல் மேலாக்குவார். வானகமல் அவர் தலையாக்குவார், நீலகமல் மேலாக்குவார். கை கூறுவோம், கை கூறுவோம், கவலைகள் மறந்து களி கூறுவோம். களி கூறுவோம், களி கூறுவோம், கர்த்தர் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், சமூகத்தில் 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 களி கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் வாயை திறந்து ஒரு 2 நிமிஷம் நம் தேவனை நோக்கி நம்மை ஆராதிக்கலாமா?
ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இயேசுவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கைவிடாத தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அவர் இதுவரைக்கும் நம்மை கைவிடாதபடிக்கு தேவன் நம்மை காத்து வந்ததுக்காக எல்லாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரம் செய்யலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் தான் நம்மை நடத்துகிற தேவனாக இருக்கிறார், நம்மை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறபடி நான் எல்லாம் வாயை திறந்தேன். எல்லா ஸ்தோத்திரங்கிறதாவே துதிக்கலாமா துதிக்கலாமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் 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 துதி. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காத்தினேன், என்னை ஒளியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். நான் வழி மாறும் போது என்னை பாதை காத்தினேன், என்னால் ஒளியாத போது என்னை தூக்கி நடத்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினேன், உம்மை நோக்கி பார்த்த போது உம் கிருபையால் மன்னித்தேன். நான் பாவம் செய்த போது என்னை உயர்த்தி நடத்தினேன், உம்மை நோக்கடித்த போது உம் கிருபையால் மன்னித்தேன். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன், நான் குனிந்த எழுந்தேன், நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தேன், நான் குனிந்த எழுந்தேன், தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என் பாதுகாப்பவன் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை பாதுகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வருகிற தேவன் இந்த தேவன் தான். நான் குனிந்த இடத்தில் எல்லாம் தேவன் என் தலையை உயர்த்துகிறார் என்றார். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. ஆமாண்டவரே, நான் எந்த இடத்துல எல்லாம் தலை குனிந்தனா அந்த இடத்துல என்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்விலே நீர் தருகிறீர் ஆண்டவரே. நான் நினைப்பதற்கும் மேலாக ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கிறாரா இருக்கிறேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கின்றேன். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறேன். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறேன். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்க
கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசனீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு வந்தீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசனீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை விட்டு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார். நாம் பாவம் செய்த போது கூட அவருடைய கிருபையினாலே நம்ம இது வரைக்கும் வழி நடத்தி இருக்கிறாரு. ஐயோ, நான் நினைக்கலாம் இவ்வளோ பெரிய பாவத்தை நான் செஞ்சிட்டேனே, ஆனாலும் அவருடைய கிருபை நம்ம இது வரைக்கும் வழி நடத்தினது. ஒருபோது நம்மை விட்டு கொடுக்காம தேவன் நம்மை வழி நடத்தி இருக்கிறாரு. நம்முடைய பெற்றோர்கள் சில நேரம் நம்மை விட்டு கொடுத்துடலாம், நம்முடைய நண்பர்கள் விட்டு கொடுத்துடலாம். இவன் அவ்வளவுதான், இவன் ஒருபடவே மாட்டான் என்று ஜனங்கள் சொல்லலாம். ஆனால் தேவனுடைய கிருபையா, இல்லப்பா, உனக்கு நான் ஒரு பெரிய இடத்தை நான் வைத்திருக்கிறேன். உன்னை உயர்த்துகிற தேவன் இந்த தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒன்றுமே இல்லாத துவங்கின என் வாழ்வில் நன்மையாய் நிறைந்துள்ளதே. ஒன்றுமே இல்லாமல் துவங்கின என் வாழ்வில் நன்மையாய் நிறைந்துள்ளதே. மறுமையும் நினைக்காத நல்ல ஒரு தகவல் உம்மை போல இல்ல. ஒரு தீமையும் நினைக்காத நல்ல ஒரு தகவல் உம்மை போல இல்ல. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. அன்றன்று காண என் தேவைகள் யாவையும் உம் கரம் நல்கியதே. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. நீ நடத்திடும் விதங்களை சொல்ல பூரண வார்த்தையே இல்ல. எபினேசரே, எபினேசரே, நாள்வரை சுமந்தவரே. எபினேசரே, எபினேசரே,
மத்தியில் வைத்தியம் என்னையும் வைத்தது அதிசயமே. ஞானிகள் மத்தியில் வைத்தியம் என்னையும் படைத்தது அதிசயமே. நான் இதற்காக பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. நான் இதற்காக பாத்திரனல்ல, இது கிருபையே வேறொன்றுமில்ல. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என் கோட்டையும் நீரே, என் தஞ்சமும் நீரே, என் கோட்டையும் நீரே, என் தஞ்சமும் நீரே, என் தஞ்சமும் நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் நண்பனான் நீரே, என் தஞ்சமும் நீரே, என் கோட்டையும் நீரே, என் துருகமும் நீரே, என் நண்பனும் நீரே. உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் சிறகில்லாமல் பறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உதவாத என்னையே உருவாக உறவே, குறைவான என்னையே நிறைவாகும் நிறைவே. உதவாத என்னையே உருவாகும் உறவே, குறைவான என்னையே நிறைவாகும் நிறைவே. உங்க பிரசன்னத்தில் நிறையில்லாமல் மறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் நிறையில்லாமல் மறக்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். பொய்யான வாழ்வாயே பொய்யாக மாற்றினேன், மண்ணான என்னையே நல்லதே. பொய்யான என்னையே பொய்யாக மாற்றினேன், மண்ணான என்னையே நல்லதே. உங்க பிரசன்னத்தில் நிறையில்லாமல் வாழ்கிறேன், சமூகத்தில் குறைவில்லாமல் வாழ்கிறேன். உங்க பிரசன்னத்தில் நிறையில்லாமல் வாழ்கிறேன், சமூகத்தில் குறையில்லாமல் வாழ்கிறேன். ಯಾವುದಕ್ಕೂ ಬರದ ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದೆ ನೀ, ನನ್ನಲ್ಲಿ ಕೊರತೆಗಳಿದ್ದರೂ பூரைசிருவே நீ. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உதவாத என்னையே, ಯಾವುದಕ್ಕೂ ಬರದ ನನ್ನನ್ನು
ದೇವರು ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿ ಮಾಡಿ ಪೂರೈಸಿರುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಹಲ್ಲೆಲೂಯ ಸಲಾಮ. ಯಾವುದೋ ಬಾರದ ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿ ಕೊರತೆಗಳಿದ್ದರು ಪೂರೈಸಿರುವೇನಿ. ಯಾವುದೋ ಬಾರದ ನನ್ನನ್ನು ಸೃಷ್ಟಿಸಿದ್ದೀನಿ ಕೊರತೆಗಳಿದ್ದರು ಪೂರೈಸಿರುವೇನಿ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಯಿಲ್ಲ ಹಾರುವೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆಯಿಲ್ಲ ಹಾಡುವೆ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಯಿಲ್ಲ ಹಾರುವೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆಯಿಲ್ಲ ಹಾಡುವೆ. ನನ್ನ ಆಶ್ರಯ ನೀನೇ, ನನ್ನ ಕೋಟೆಯು ನೀನೇ, ನನ್ನ ದುರ್ಗವು ನೀನೇ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ನೀನೇ. ನನ್ನ ಆಶ್ರಯ ನೀನೇ, ನನ್ನ ಕೋಟೆಯು ನೀನೇ, ನನ್ನ ದುರ್ಗವು ನೀನೇ, ನನ್ನ ಸ್ನೇಹಿತ ನೀನೇ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಯಲ್ಲಿ ಹಾರುವೆ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆಯಿಲ್ಲ ಹಾರುವೆ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಯಿಲ್ಲ ಹಾರುವೆ, ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆಯಿಲ್ಲ ಹಾಡುವೆ. ಸುಳ್ಳಾದ ನನ್ನನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಮಾಡಿದೆ, ಮಣ್ಣಾದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಕಣ್ಗಳು ಕಂಡಿತು. ಸುಳ್ಳಾದ ನನ್ನನ್ನು ಸತ್ಯವಾಗಿ ಮಾಡಿದೆ, ಮಣ್ಣಾದ ನನ್ನನ್ನು ನಿನ್ನ ಕಣ್ಗಳು ಕಂಡಿತು. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಯಿಲ್ಲ, ನಿನ್ನ ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ ಕೊರತೆಯಿಲ್ಲದೆ ಹಾಡುವೆ. ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆಯಲ್ಲಿ ರೆಕ್ಕೆಯಿಲ್ಲದೆ ಹಾಡುವೆ, ಸಮ್ಮುಖದಲ್ಲಿ கொரத்தையில்லದೆ ಹಾಡುವೆ. இந்த கூட்டத்தின் ஆசீர்வாதத்துக்காக ஜெசந்தா சிஸ்டர் அவர்கள் ஜெயிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. தகப்பனே ஹல்லேலூயா. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த காலையில நேரத்தில் ஆண்டவரே ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த 7வது மாதத்தில் இந்த வருடத்தில் ஆண்டவரே 7வது மாதத்தில் ஆண்டவரே 3வது வாரம் ஆண்டவரே அப்பா எங்களை ஆண்டவரே இந்த இடத்துக்கு ஆண்டவரே நீர் கொண்டு வந்த ஆண்டவரே உம்மை ஆராதிக்க துதிக்க மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களை தகுதிப்படுத்த தேவனே உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிற இயேசப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே இந்த நாளை காணாமல் ஆண்டவரே மண்ணோட மண்ணா இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே உம்முடைய கிருபையாலேயும் உம்முடைய தெய்வத்தினாலேயும் ஆண்டவரே அப்பா உம்முடைய ஆண்டவர் அன்பினாலேயும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எங்களை ஜீவனோட வைத்த ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாளை கொடுத்ததுக்காக உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிற இயேசப்பா. அப்பா எத்தனையோ ஆண்டவரே தேவனே கர்த்தாவே போராட்டங்கள் மத்தியத்திலேயும் ஆண்டவரே அப்பா வேதனைகள் மத்தியத்திலேயும் ஆண்டவரே இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே வியாதிகள் மத்தியத்திலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரே பாதுகாத்த தேவனே உமக்கு கோடானு கோடி நன்றி செலுத்துகிற இயேசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த நாள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே உம்முடைய ஓய்வு நாள் இருக்கிறதுனால ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா இந்த இடத்துல கூடி இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே அப்பா இந்த கூட்டத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா தடைப்பட்டு இருக்கிற ஆத்மகளை நீர் கொண்டு வாருங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே ஆத்மகள் ஆண்டவரே இந்த சபையில் ஆண்டவரே நிரம்பி ஒளிய முடிய ஆண்டவரை கிருபை செய்யுங்க இயேசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே உம்மை அறியாமல் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே கல்லு மண்ணை பூஜித்து கொண்ட ஆண்டவரே இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுடைய மனக்கண்ணுகளை திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. அப்பா ஒருத்தரையும் ஆண்டவரே
அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா நீர் தொடப்பட்டு அந்த தொடுங்க ஆண்டவரே, ஒருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, அப்பா ஒரு இடத்துலயும் ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷம் கடந்து போகட்டும் ஏசப்பா. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த சபையுடைய தேவைகளை நீங்க சந்திங்க ஏசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே ஊழியக்காரருடைய சேவைகளை சந்திங்க ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே இயேசுவே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா இந்த இடத்துல ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இன்னும் அநேக ஆண்டவரே அப்பா ஊழியங்கள் நடக்க முடிய கிருபை செய்யுங்க ஏசப்பா. அப்பா ஒரு ஊழியங்களையும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா நீங்க நடத்து கொடுங்க இயேசுவே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா இந்த கூட்டம் முட்ட ஆண்டவரே, ஆரம்பத்தில் இந்த முடிகிற முட்ட ஆண்டவரே நீரும் இந்த கூட்டத்தோடு இருந்த ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆவியானவரே நீங்க நடத்து கொடுங்க ஏசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே இந்த இடத்துல ஆண்டவரே அப்பா ஊழியக்கார் பேசுகிற ஒரு வார்த்தையும் ஆண்டவரே அப்பா உம்மிடத்திலிருந்து வரட்டும் ஏசப்பா. அப்பா அந்த வார்த்தைகளை கேட்கிறவங்க இருதயங்கள் ஆண்டவரை தொடப்படட்டும் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா ஆரம்ப அல்பமான முடிவு சம்பூர்ணமா இருக்கும் சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சம்பூர்ணமா இருக்கட்டும் ஏசப்பா. இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே நிரம்பி இருக்கிறதுக்காக உமக்கு கொடானு கொடி நன்றி செலுத்துகிற ஏசப்பா. அப்பா தேவனே கர்த்தாவே ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே இந்த இடத்துக்கு வந்தவங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே ஒரு விடுதலையோடு கடந்து போக முடியும் ஆண்டவரே. ஒரு விடுதலையோடு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தோடு ஒரு சமாதானத்தோடு ஆண்டவரே கடந்து போக முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா இந்த இடத்துக்கு ஆண்டவரே அப்பா வந்திருக்கிற ஒருத்தரையும் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே எந்த நோக்கத்தோட வந்திருக்கிறாங்க ஆண்டவரே, எந்த வேதனையோட கண்ணீரோட வந்திருக்கிறாங்களோ ஆண்டவரே அப்பா அந்த கண்ணீரை தொடிக்கிற தேவன் நீராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா மனுஷர் அப்பா முகத்தை பார்க்குவாங்க ஆண்டவரே, நீங்க இருதயத்தை பார்க்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒருத்தருடைய இருதயத்தையும் ஆண்டவரே ஆராய்ஞ்சு பார்க்கிற தேவனாய் இருக்கிறீங்க ஏசப்பா. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா. அப்பா அவங்களுடைய வேதனைகளை கண்ணீர் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளை ஆண்டவரை மாற்றி ஆண்டவரே தேவனை கர்த்தாவே ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே இந்த இடத்துல இந்த கடந்து போறப்ப ஆண்டவரே ஒரு சமாதானத்தோட கடந்து போக முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உம்முடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே அப்பா எல்லார் மேலேயும் இருக்க முடிய கிருபை செய்யுங்க ஆண்டவரே தேவனே கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரிக்கிற ராஜா, ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இந்த கூட்டம் ஆண்டவரே தேவனே கர்த்தாவே அப்பா இன்னும் பெருகணும் ஏசப்பா. இது மாத்திரம் அல்ல ஆண்டவரே தேவனே கர்த்தாவே இன்னும் அநேக ஆண்டவரே ஆராதனைகள் நடக்கணும் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா இது ஒரு ஆராதனை இல்லை ஆண்டவரே. அப்பா நாள் முழுது ஆண்டவரே ஓய்வு நாள்ல ஆண்டவரே நாள் முழுது ஆண்டவரே ஆராதனைகள் ஆண்டவரை பெருகணும் ஏசப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா நடக்கிற ஆராதனைகள் அப்பா அப்பா தேவனே கர்த்தாவே இந்த இடத்துல நடக்கிற எல்லா கூட்டங்களையும் நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா இந்த கூட்டத்தை நீர் ஆசீர்வாதத்துக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா தேவனே கர்த்தாவே அப்பா விண்ணப்பத்தை கேட்ட தேவனை பதில் கொடுத்த தேவனை உமக்கு கொடான்னு கொடு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. அப்பா நாங்கள் சிறுகணும் ஆண்டவரே, நீங்க பெருகணும் ஆண்டவரே. துதிகன மகிமை உமக்கு ஒருவர்த்துக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளுப்பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா. இன்னும் ஜோர ஹல்லேலூயா. இன்னும் ஹல்லேலூயா. இப்போ எல்லாம் நாஸ்டா சாப்பிட்டுட்டு வந்திருக்கிறீங்க இல்லையா? சரி, பரவாயில்ல. இந்த வாரத்தின் நிகழ்ச்சிகள் நாளைக்கு காட்டேஜ் ப்ரேயர் மீட்டிங் கும்மி பிரதர் வீட்டில் இருக்கும். நீங்கள் 7:30 மணிக்கு நீங்கள் வந்துடலாம். தேவன் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு காரியங்கள் தேவன் செய்து கொண்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் யோசிக்கிறீங்களோ இல்லையோ, நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் உங்களை நினைச்சிட்டு தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. பேர்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதனை செஞ்சிட்ருக்கிறோம். செவ்வாய்க்கிழமை உபவாச ஜெபம் 12 மணிக்கு இருக்கும். வெள்ளிக்கிழமை மறுபடியும் உபவாச ஜெபம் இருக்கும். மாமா வீட்டில் இருக்கும். நீங்கள் நேரம் இருந்தால் அந்த இடத்துலையும் வந்து நீங்கள் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். சனிக்கிழமை காத்திருப்பு ஜெபம் 7 மணிக்கு இருக்கும். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பங்கு பெற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார்.
நாம் எவ்வளோ தூரம் தேவனுக்கு நேரத்தை கொடுக்குறோமோ அவ்வளோ ஆசீர்வாதம் நமக்கு தான். வேறவங்களுக்கு நம்ம நேரம் கொடுக்கறதுக்கு விட நம்ம என்ன பண்ணலாம், தேவனுக்கு நேரத்தை செலுத்துவோம். தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அதனால் நீங்கள் இந்த காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் நம்முடைய சபையும் ஆசீர்வதித்து கொண்டு இருக்கிறார். அவர் அதனால் பிரசங்கம் முடிஞ்ச பின்பு ஒரு சாட்சியும் பின்பு தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் சொல்லி சாட்சியாய் அது இருக்கும். நாம் தேவன் மேல் நாம் எவ்வளோ தூரம் அவர் கையில் ஒப்பு கொடுக்குறோமோ அவ்வளோ தூரம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அருமையாக என்ன பண்ணுவார், அவர் வழி நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு பாடலை பாடும்போது இத்திரத்தோளம் யெகோவா சகாயிச்சு என்கிற மலையாள பாடலை நாம் பாடும்போது தேவனுக்கு மகிமையாக நாம் காணிக்கையும் தஸ்மபாகத்தையும் நாம் செலுத்துவோம். ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു, ഇത്രത്തോളം ദൈവം എന്നെ നടത്തി. വണ്ണമില്ലാതെയിൽ നിന്നെ ഉയർത്തി, ഇത്രത്തോളം യഹോവ സഹായിച്ചു.
தேவன் நம்முடைய சபையை அவர் ஆசீர்வதித்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் மேலாக தேவன் காரியங்களை செய்கிறார். தேவன் நமக்காக, நம்முடைய சபைக்காக ஒரு புதிய கேமராவை கொடுத்திருக்கிறார். அதை பற்றி பின்பு நான் சொல்லுவேன். ஆனாலும் நாம் தேவன் நமக்கு கொடுத்ததை நாம் அதை என்ன பண்ணணும்? அவருக்கென்று என்ன பண்ணணும்? பிரதிஷ்டை பண்ணணும், இல்லைங்களா? அதனால் தேவன் அப்படி அந்த கேமராவை உபயோகிக்கிற தத்தா சின்னா எல்லாம் மீடியாவில் இருக்கிறாங்களோ அவங்கள எல்லாம் தேவன் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். எல்லாமே தேவனுக்கு மகிமையாய் நாம் என்ன பண்ணணும்? செயல்படுத்தணும், இல்லைங்களா? ஸோ அதை பற்றி நான் விவரமாய் அப்புறமா பிரசங்கத்தில் சொல்கிறேன். ஆனால் இப்பொழுது நம்முடைய மத்தியில் தலைமை சபையிலிருந்து பாஸ்டர் தேவ சகாயம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் இந்த கேமராவை தேவனுக்கென்று அவர் அர்ப்பணிப்பார், இல்லை பிரதிஷ்டை செய்வார்னு சொல்லலாம். பிரதிஷ்டை செய்வார். அப்படியே நம்முடைய மீடியா டீமில் இருக்கிற எல்லாத்துக்கும் நல்ல ஞானத்தை கொடுக்கும்படியாகவும் அதை எப்படி உபயோகிக்கணும் என்றெல்லாம் தேவன்தான் ஞானத்தை கொடுக்க வேண்டும். ஐ ரிக்வெஸ்ட் தத்தா டு பிரிங் தட். இங்கே வந்துருங்க, ஃபஸ்ட் இங்கே வந்துருங்க. கண்களை மூடி கர்த்தர் இந்த கேமராவை ஊழியத்திற்காக உபயோகப்படுத்த, இதன் மூலமாக அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்க கர்த்தர் இதை சபைக்கு கொடுத்திருக்கிறார். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது எப்படி கொடுத்தாரோ அதை ஆண்டவர் அறிவார். எல்லாரும் உங்களுடைய கரங்களை இந்த கேமரா பக்கமாக நீட்டி, ஆண்டவரே இந்த கேமரா எங்களுக்கு உபயோகமாக இருக்க, எங்களுடைய சபையினுடைய வளர்ச்சிக்கு உபயோகமாக இருக்க, உங்களுடைய நாமம் இந்த நாள் மகிமைப்பட கர்த்தாவே, இது எங்களுக்கு பணம் அல்லது அதனுடைய தகுதி அதெல்லாம் எங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அதை நீர் கொடுத்து உம்முடைய ஊழியத்துக்காக உபயோகப்படுத்தும் போது அது ஒரு சிறந்த பொருளாக இருப்பதற்காய் நாங்கள் அதை கை நீட்டி நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் என்று சொல்லி நாம் எல்லாரும் கண்களை மூடி கரங்களை நீட்டி நேராக இதுக்கு சின்னவங்களோ பெரியவங்க எல்லாரும் கரங்களை நீட்டி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் ஜெபிப்போம். அல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான அதிகாலை வேலைக்காய் நன்றி. இந்த மனமகிழ்ச்சி நாளிலேயும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த கேமராவை நீர் இந்த சபைக்கு கொடுத்து இதன் மூலமாய் கர்த்தாவினுடைய நாமம் மகிமைப்படும்படியாயும் அநேக ஆத்துமாக்கள் இதை கண்டு இதன் மூலமாய் ஆண்டவரே எடுக்கிறதான ஃபோட்டோகிராஃபி மூலமாய் அநேக ஆத்துமாக்கள் கண்டு கர்த்தாவே மகிழ்ந்து உமை துதிக்க கர்த்தாவே நீர் உபயோகப்படுத்துகிற இந்த மீடியாவுக்காய் நாங்கள் நன்றியோடு உமை துதிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே, இது ஆண்டவரே வாஞ்சித்து ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொண்டது அல்ல, உங்களுடைய சித்தத்தின்படி நீர் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதுவே பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. எனவே நாங்கள் வாஞ்சிக்கிறதும் ஆண்டவரே எங்களுக்கு அதிகமாய் கொடுக்கிறோமாகிய கர்த்தர் ஆண்டவரே நீர் போதுமானவராயிருப்பதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல கர்த்தாவே, இதற்காக ஜெபித்து இதற்கு உதவி செய்து இதை வாங்குவதற்கான சகல ஆண்டவரே வழிமுறைகளை நீ செய்து கர்த்தாவே இதை கொண்டு இந்த சபையிலே ஆண்டவரை உபயோகப்படுத்தி நீ உதவி செய்த எல்லா விதமான சோர்ஸ்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்து இப்படியாய் அற்புதங்களை செய்கிறதற்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதற்கு பாடுபட்ட, இதற்கு ஆண்டவரே பிரயாசப்பட்ட, இதற்கு ஐடியா கொடுத்த, இதை வாங்குவதற்கான இடத்தை எல்லாவற்றையும் செலக்ட் பண்ணி எல்லாவற்றையும் இதை ஆசீர்வதித்து இப்படியாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எல்லா தேவைகளையும் சந்திக்கிறபடினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சபை வளர்ந்தோங்க கர்த்தாவே, ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்தப்பட கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆவியானவரே ஸ்தோத்திரம். இது ஒரு நல்ல இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்க ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இதை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் எடுத்து உபயோகப்படுத்தும். அதே போல் ஆண்டவரே இந்த மீடியா மினிஸ்ட்ரி ஆண்டவரே மீடியா மினிஸ்ட்ரியில் வேலை செய்கிறதான உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே ஸ்தோத்திரம் இதை உபயோகப்படுத்துகிற ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரே இவர்கள் எடுத்துக்கொண்டு அவர்கள் செய்கிற ஊழியத்தின் நிமித்தம் அநேகர் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட கர்த்தாவே அநேகர் இதன் மூலமாய் ஆண்டவரே தேவரீர் வல்லமையான கிருபைகளை பெற்றுக்கொள்ள நீ இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே.
தொடர்ந்து உம்முடைய கிருபைகள் இந்த சபைக்கு இருக்கட்டும். இன்னும் அநேக தேவைகள் உண்டு. எல்லாவற்றையும் நீர் அறிந்து ஆசீர்வதித்து உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணி பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினால் இன்னும் அதிகமாய் வளர்ந்தோங்க இந்த சபையை ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே கண்களை மூடுவோம். காணிக்கைக்காகவும் தேவனுடைய வசனத்துக்காக பாஸ்டர் ஜெயிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உங்களுடைய சமூகத்தில் திரும்பவும் வருகிறேன் ஆண்டவரே. தேவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே படைத்த காணிக்கைக்காய் நன்றி. கர்த்தாவை கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த பிரமாணத்தின்படி நாங்கள் எங்களால் முடிந்த அளவுக்கு கர்த்தாவே ஆண்டவரை நீர் கொடுத்ததிலிருந்து நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அந்த காணிக்கைகளை நீர் ஆண்டவரை அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே அளவின்படி அல்ல ஆண்டவரே, உள்ளத்தினுடைய ஆசீர்வாதத்தின்படி நீர் ஆசீர்வதித்து கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை சந்தித்து குறைவெல்லாம் நிறைவாக்கி ஆண்டவரே ஆண்டவரே சம்பாதனையில் ஆசீர்வாதத்தை கூட்டி கர்த்தாவே அவர்களுடைய பிஸ்னஸிலே ஆசீர்வாதத்தை கூட்டி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் ஆண்டவரை கையிட்டு செய்கிற சகல வேலைகளிலேயும் ஆசீர்வாதத்தை நீர் கொடுத்து இப்படியாய் ஆண்டவரே இந்த சபையினுடைய ஐக்கியத்திலே கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகள் சபையை வளர்ச்சிக்காக கொடுக்கிற உம்முடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக கொடுக்கிற சகல காரியங்களையும் நீர் பொறுப்படுத்தி நடத்தி ஆண்டவரே குறைவில்லாமல் அந்த சபையானது ஆண்டவரே நிறைவை பெற்றுக்கொள்ள இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் காணிக்கையின் மூலமாய் பெரிய ஆசீர்வாதங்களை இந்த சபைக்கு நீர் கொடுத்து இந்த சபையை வளர செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் சந்தியும் குறைவெல்லாம் நிறைவாக்கும். உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற எல்லா குறைகளையும் நீக்கி இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவருடைய குறைகளை எல்லாம் நீக்கி ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு கர்த்தாவே அவருடைய அப்பமும் தண்ணீர் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். அவருடைய போக வரை ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். அவள் கையிட்டு செய்கிற சகல வேலைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கட்டும். இப்படியாய் ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவித்து உமக்காக கொடுத்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தினீர். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் உங்களுடைய சமூகத்தில் அடியான் வர கர்த்தர் உதவி செய்தார். ஒவ்வொரு மாதமும் இப்படியாய் ஒவ்வொரு வாரமும் இப்படியாய் அநேக இடங்களுக்கு சென்று இந்த ஊழியத்தை செய்து கொண்டு இந்த கிராம பகுதிகள் இதெல்லாம் ரொம்ப ரிச்சான இடம். கர்த்தர் உங்களுக்கு இப்படிப்பட்டதான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறார். ரிமோட்டு வில்லேஜுங்க, அது காடு மேடுகள், அந்த இடங்களிலே போய் ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய அந்த இடங்களிலே சபைகள் நம்முடைய சபைகள் உண்டு. இதே போல் பிரான்ச்சிங் கிட்டத்தட்ட அந்த ஆந்திரா பகுதியிலும் தமிழ்நாட்டிலேயும் அநேக சபைகள் உண்டு. அந்த சபைகளுக்கெல்லாம் ஒரு வாரமும் ஒரு இடத்துக்கு போய் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக அந்த சபைகளோடு கூட ஐக்கியப்பட்டு அந்த சபைகளை விசாரிக்கவும் அந்த விசுவாசிகளை விசாரிக்கவும் அவர்களை வாழ்த்தவும் கர்த்தர் உதவி செய்து இப்படியாய் உங்கள் மத்தியிலே கூட வரவும் கர்த்தர் உதவி செய்தாரே. அதற்காக நான் கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். மாத்திரமல்ல, உங்களை கர்த்தர் இவ்வளவாய் ஆசீர்வதித்து வருகிறார். அநேக வருஷங்களாய் நானும் தேவாவும் இந்த இடத்திலே கடந்து வந்து இந்த ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்தை நான் அந்த காலத்திலிருந்தே பார்த்து கொண்டிருக்கிறபடினால் கர்த்தர் உங்களை வளர செய்து கொண்டிருக்க. அல்லேலூயா. நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த இடம் போராது, இன்னும் பெரிய இடம் தேவை. அதனால் கர்த்தர் கண்டிப்பாய் செய்வார். மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், ஆண்டவராகிய கர்த்தரோ நம்முடைய இதயங்களை பார்க்கிறார். நம்முடைய இதயத்தினுடைய தேவைகள் என்னென்ன என்பது அவருக்கு தெரியும். எனவே நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள். நல்ல பெரிய இடம் உங்களுக்கு தேவை. அந்த இடத்திலே கர்த்தர் உங்களை நிறைய பேர் இந்த இடத்துல ஆராதிக்க வேண்டும். இப்படியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கா. இப்படி தான் அநேக கிராம பகுதிகளில் கூட அந்த ரிமோட் ஏரியாவுங்களில் இருக்கிற அநேக ஜாதிகள் கர்த்தரை தொழுது கொள்ள அந்த இடங்களிலே கர்த்தர் உதவி செய்கிறார். அப்பேற்பட்டதான கடினமான பகுதிகளில் ஊழியம் செய்கிறதான ஊழியர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமை. அதே போல் நம்முடைய கிளை ஊழியங்கள் வளர வேண்டும், கிளை ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கிளை ஊழியங்களை விசாரிக்க வேண்டும் என்பதே நம்முடைய ஜெபமாயிருக்கிறது. அடியான அதற்காக நியமிக்கப்பட்டு இப்படியாய் அநேக இடங்களுக்கு போய் ஊழியத்தை செய்து கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர கர்த்தர் உதவி செய்து உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே அடியானுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை குறித்ததான அநேக சாட்சிகள் அநேக இடத்தில் நான் சொல்லுகிறேன். இந்த இடத்தில் நன்றாய் பாடி ஆண்டவரை தொழுகிறதும் இந்த மாதிரி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் இந்த சபை வளர்ந்து கொண்டிருக்கிறதை குறித்து அநேக இடங்களில் நான் சாட்சியாய் சொல்லி கொண்டிருக்கிறேன். எனவே கர்த்தர் தாமே உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னும் பலுகி பெருகி அநேக அற்புதங்கள் அடையாளங்களை உங்களிடத்திலிருந்து கர்த்தர் காண வேண்டும். எனவே இந்த ஊழியத்தினுடைய பாஸ்டராக இருக்கிறதான ஐயாவை கூட ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளை சந்தித்து இதற்கு உதவியாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும்
கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்காய் கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்கிற பிரமாணம் மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் தரித்திருந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு அநேக ஆலோசனைகளை சொல்லி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் பாடல்களை பாடி எப்படியாய் ஆறுதல் படித்து சந்தோஷப்படுத்தி நாம் கடந்து போகிறோமோ அந்த சந்தோஷத்தினுடைய நிறைவினால் நீங்களும் வாழ்ந்திருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். இப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்களோடு கூட உங்களை ஆசீர்வதித்து காத்து வழிநடத்துவாராக. அடியானுக்காகவும் ஊழியங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். விசேஷமாக நம்முடைய தலைமை சபை வருகிற 20ஆம் தேதியிலிருந்து நடக்கிறதான 21 நாள் ஜெபத்தில் நீங்களும் கலந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கிறேன். 20ஆம் தேதியிலிருந்து நடக்கிறதான 21 நாள் உபவாச ஜெபம், அதோடு கூட செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் 7, 8, 9 இந்த நாட்களில் நடக்கிறதான 83வது வருஷ ஆனிவர்சரி, 83rd ஆனிவர்சரி, இதை நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இதுக்கெல்லாம் ஃபைனான்ஷியல் நீடுகள், அடுத்தது மனுஷனுடைய தயவு, இந்த மாதிரி சூழ்நிலை சந்தர்ப்பங்கள், இந்த மழை வராதபடி நல்ல வெதர் நமக்கு கடவுள் கொடுக்க வேண்டும், அதற்கான ஆயத்தங்கள் கர்த்தர் கொடுக்க வேண்டும். எல்லாவற்றையும் நாம் அறிந்து ஜெபம் பண்ண வேண்டும். அது மாத்திரமல்ல, நவம்பர் மாதம் நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்கில் சித்தூர் பகுதிகளில் ஓப்பனர் மீட்டிங், ஒரு பெரிய மீட்டிங், கிரவுண்டை எடுத்து அது வாடகைக்கு எடுத்து அந்த கிரவுண்டை எடுத்து ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று வெளிநாடுகளிலிருந்து ஊழியர்கள் வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த ஊழியத்தை எல்லா சபைகளும் அந்த நாளில் வரும். அந்த கிராம பகுதிகளில் இருக்கிற தமிழ்நாடு, ஆந்திராவில் இருக்கிற அந்த சபைகள் எல்லாம் அந்த இடத்துல வரும். அது உங்களுக்கு கடவுளுக்கு சித்தமானால் நீங்களும் அதில் பங்கு கொள்ளலாம். அதற்கான வசதிகள் செய்து கொடுக்கப்படும் என்று நாங்கள் நம்புகிறோம். எனவே கர்த்தர் தாமே இந்த நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டும். அதோடு கூட நான் ஸ்பெஷலாக உங்கள்கிட்ட கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த கிராம பகுதி ஊழியங்களுக்காக நீங்கள் அதிகமாய் ஜெபிக்க வேண்டும். அந்த ஊழியங்கள் வளர்ந்து ஓங்க வேண்டும். நிறைய இடத்துல நம்முடைய பாஸ்டர் எஸ்ஏ ஜார்ஜ் ஐயாவுடைய விஷன் எல்லாம் கிராம ஊழியங்கள், அந்த கிராம ஊழியங்கள் வளர்ந்து ஓங்க வேண்டும். அங்கெல்லாம் நிறைய சபைகள் உண்டு. அந்த சபைகளுக்கு அவங்களுடைய தேவைகள் நிறையா, எல்லாவற்றையும் நீங்கள் ஜெபித்தால் போதும், கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். எனவே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களுடைய இந்த சபையையும் ஆசீர்வதித்து பெருக பண்ண வேண்டும் என்பதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய ஜெபமாக இருக்கிறது. அதற்காக நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அதிகாலை வேளையிலேயும் மாலையிலேயும் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். குழுவாக கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜெபங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து இப்படியா உங்களை ஆசீர்வதித்து கொண்டு வருவதற்காக நன்றி. நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள். உங்களை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்துக்கொள்வாராக. ஆமேன். வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே.
வாசிப்போம். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். Matthew 16th chapter 23rd verse. ಮತ್ತೇಯು 16:23. ಫಸ್ಟ್ ಕನ್ನಡದಲ್ಲಿ ಓದ್ಬಿಡಿ, ಮತ್ತೆ ಇಂಗ್ಲೀಷಲ್ಲಿ, ಅಯ್ಯೋ ತಮಿಳಲ್ಲಿ ಓದೋಣ. 16:23. Matthew 16th chapter 23rd verse. ಆತನು ತಿರುಗಿಕೊಂಡು, ನನ್ನ ಮುಂದೆ ನಿಲ್ಲಬೇಡ, ನಡೆ, ನನಗೆ ನೀನು ವಿಘ್ನವಾಗಿದ್ದಿ. ನನಗೆ ನೀನು ಏನಾಗಿದ್ಯಾ? ವಿಘ್ನವಾಗಿದ್ಯಾ. ನಿನ್ನ ಯೋಚನೆ ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆಯ ಹೊರತು ದೇವರದ್ದಲ್ಲ ಎಂದು ಹೇಳಿದನು. ನಿನ್ನ ಯೋಚನೆ ಮನುಷ್ಯರ ಯೋಚನೆ, ಅದು ದೇವರ ಯೋಚನೆ ಅಲ್ಲ. ಓದಿಪಂ ತಮಿಳು. ಅವರು ಸಾಕು ಇಲ್ಲ, ಸಾಕು. ಅವರು திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், தேவனுக்கு ஏற்றவைகளை நீர் சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். மனுஷனுக்கு ஏற்றவாய் நீ என்ன பண்ணுகிறாய்? நீ சிந்திக்கிறாய். ரெண்டு யோசனைகள், ரெண்டு காரியங்கள். ஒன்று மனுஷன் யோசிக்கிற ஒரு யோசனை, இன்னொன்று ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவன் யோசிக்கிற ஒரு ಯೋಚನೆ. ಪೇದ್ರ ಪಾರ್ತು ಪೇದ್ರ ನೋಡಿ, ನೀನು ಯಾವ ಥರ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ? ಮನುಷ್ಯ ಥರ ನೀನು ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾ ಇದೀಯಾ, ಅದರಿಂದ ನೀನು ನನಗೇನಾಗಿದೆಯಾ? ನೀನು ನನಗೆ ಅಡ್ಡಿ ಆಗಿದೆಯಾ? ನನಗೆ ಆ ಥರ ಯೋಚನೆ ಬೇಡ. ನನಗೆ ಹಾಗೆ தேவர சித்ததந்தே பரிசுத்தவாத தேவரு பிதாவுடைய சித்தத்தின் அவருடைய யோசனை தான் நமக்கு தேவை என்று ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார். அநேக நேரம் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது அது மனுஷன் யோசிக்கிற அளவு தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்? யோசிக்க முடியும். அதற்கு மேலாக நம்ம என்ன பண்ண முடியாது? யோசிக்க முடியாது. ஒரு பிரச்சனை வந்துட்டா நான் மனுஷன் எப்படி யோசிப்பானோ அதே போல தான் நம்ம யோசிப்போம். ಒಂದು ಕಷ್ಟ ಅಂತ ಬಂದ್ಬಿಟ್ರೆ ಮನುಷ್ಯ ಹೇಗೆ ಆತನ ಯೋಚನೆ ಮಾಡ್ತಾನೆ ಅದೇ ಥರನೇ ನಾವು ಏನು ಮಾಡ್ತೀವಿ? ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. ಆದರೆ ದೇವರು ಆ ಥರ ಯೋಚನೆ ಮಾಡಲ್ಲ. ಅವರು ಬೇರೆ, ಅವರ ಏನು ಯೋಚನೆಯೇ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸವಾದ ಯೋಚನೆ. அதுக்கு தான் அவர் சொல்லுகிறார், என்னுடைய வந்து பிளான் வந்து உங்களாட்ட இல்லை. அது எப்படி இருக்குதா? அது உன்னதத்தில் வானங்களுக்கு மேலாக எவ்வளோ உயரமாக இருக்குதோ என்னுடைய பிளான் அவ்வளோ உயரத்தில் தான் இருக்கிறது என்று. ஹல்லேலூயா. அப்போது ನಮಗೆ ಕಷ್ಟ ಬಂದಾಗಲೂ ಸರಿ, ದುಃಖ ಬಂದಾಗಲೂ ಸರಿ, ಇಲ್ಲ ಬೇರೆ ಯಾವುದೇ ಒಂದು ಘಟನೆ ನಮ್ಮಲ್ಲಿ ನಡೆದರೆ ನಮಗೆ ಯೋಚನೆ ಆಗೋದು, ನಾವು ಹೆಂಗೆ ಇದನ್ನು ಏನು ಮಾಡೋದು? ಸರಿ ಮಾಡಬೇಕು. நமக்கு எப்படி பிரச்சனை வந்தாலோ, கஷ்டம் வந்தாலோ, வேதனை வந்தாலோ நம்முடைய யோசனை எப்படி இருக்குன்னா, எப்படியாச்சும் இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம விலகிடணும் அப்படின்னு சொல்லி மனுஷன் யோசிக்கிற மாதிரி தான் நம்ம யோசிப்போம். ஆனால் தேவன் வந்து நமக்கு வைத்திருக்கிற காரியத்தை நாம் அதை சில நேரம் விரும்பவும் மாட்டோம். நமக்கு அந்த நேரத்தில் அந்த யோசனையை நமக்கு என்ன பண்ணாது? அது வராது. இல்லைங்களா? மனுஷனெல்லாம் அப்படி தான். எப்படி யோசிப்பான்னா, பவுலுக்கு வந்து அவன் கையில் வந்து பாம்பை சுட்டுனோடனே அங்கே இருக்கிற மக்களெல்லாம் என்ன யோசிச்சாங்க? இவன் ஒரு பாவி, அதனால தான் இவன் கையில் என்ன ஒன்று இருக்குது, அந்த இடத்துல தப்பிச்சு வந்தாலும் இந்த இடத்துல வந்து பாம்பு கடிச்சு இவன் சாக போகிறான். இல்லைங்களா? அப்போஸ்தலர் நீங்கள் 28ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், ஆக்ட்ஸ் 28th chapter 6-7 நீங்கள் வாசிக்கும்போது அந்த இடத்துல இருக்கிற ஜனங்களெல்லாம் காத்துட்ருக்குறாங்க, எப்போ பவுல் சாகுவான் அப்படின்னு. இல்லைங்களா? வாசிங்க.
பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், ஆமா இந்த மனுஷன் பெரிய கொலைகாரன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியாவது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று, ஆமா அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாங்களா? பார்த்துட்டு இருந்தாங்க. இவன் ஆண்டவர் இவனுக்கு நல்ல தண்டனை கொடுத்துட்டாரு, இவன் பெரிய பாவி, அதனால இன்னும் என்ன இவன் ஒன்று செத்துருவான். அங்கே இருக்கிறவங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அநேக நேரம் நமக்கும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க அப்படிதான் பார்த்துட்டு இருப்பாங்க. இவன் பெரிய பாவி, இவன் இன்னும் உருப்படவே மாட்டான், இவன் ஒன்று ஆண்டவர் தான் இவனுக்கு என்ன பண்ணியிருக்கிறார், தண்டனையை கொடுத்துட்டாரு, உன்னை எப்படி இவன் உழுகிறத பார்த்துட்டு இன்னும் நம்ம சந்தோஷமாக இருக்கலான்னு 4 பேர் காத்துட்டு தான் இருப்பாங்க. அல்லேலூயா. சிலர் உங்களுக்கு தெரிஞ்சே காத்துட்டு இருப்பாங்க, சிலரெல்லாம் உங்களை அவங்க மனசுல யோசிச்சுட்டு காத்துட்டு இருப்பாங்க. மனசில் பார்க்கலாம் இவன் எப்படி தான் ஊறுபடுறான்னு பார்க்கலாம். ஆனால் நீங்கள் யோசிக்கிற மாதிரியோ அக்கம் பக்கத்தில் இருக்கிற ஜனங்கள் யோசிக்கிற மாதிரியோ என் ஆண்டவர் யோசிப்பதில்லை. அல்லேலூயா. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஐயோ நான் எப்படி ஆகார் பார்த்துட்டு நான் என்ன பண்ணுகிறேன், இந்த குழந்தைய கொண்டுட்டு போய் தூரமாக நான் என்ன பண்ணிடுறேன், வச்சிடுறேன். ஏன்னா இந்த குழந்தைய சாகிறது என் கண்ணால் நான் என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது என்று ஆகார் என்ன பண்ணுறான், தன்னுடைய குழந்தைய கொண்டுட்டு போய் தூரம் வச்சிடுறான். அப்படி சில நேரம் நாம அப்படிதான். தேவன் ஐயோ உன்னை என்ன பண்ண மாட்டாரு, நமக்கு உன்னை உதவி செய்வாரோ செய்ய மாட்டாரோ, இல்லை அவ்வளோதான் என் கதையை முடிஞ்சிச்சுன்னு தான் உக்காந்துட்டு இருப்போம் அநேக நேரம். இதுக்கு மேலே தேவன் எனக்கு என்ன பண்ண மாட்டார், உதவி செய்யவே மாட்டார். இதுக்கு மேலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன், இதற்கு மேலே நான் ஆசீர்வாதமாக இருக்க மாட்டேன், இதுக்கு மேலே என் வீட்டில் திறந்து மாட்டாங்க, இதுக்கு மேலே நான் உருப்பட மாட்டேன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஆனால் என்னுடைய தேவனுடைய யோசனையோ வித்தியாசமாக இருக்கு. அல்லேலூயா. தேவதூதன் அந்த இடத்துல நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறாய், வாசிங்க அந்த சம்பவத்தை. நீங்கள் வாசிங்க ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்கள். ஆதியாகமம் 21:15. ஆதிகாண்ட 21:15. ತುರುತಿಯಲ್ಲಿ இருந்த ತಣ್ಣೀರ್ ಸೆಲವಳಿಂದ ಪಿನ್ಬು ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿರಂಗ ತಿತ್ತಿಯಲ್ಲಿದ್ದ ನೀರು ಮುಗಿದ ಮೇಲೆ ಅವಳು ಮಗುವನ್ನು ಒಂದು ಗಿಡದ ನೆರಳಿನಲ್ಲಿ ಹಾಕಿ, ಹೌದು, ಮಗುವು ಸಾಯುವುದನ್ನು ಸಾಯುವುದನ್ನು ನಾನು ಏನ್ ಮಾಡಕ್ಕಾಗಲ್ಲ, ನೋಡಲಾರೇನು ಅಂದುಕೊಂಡು ಬೆಲ್ಲೆಸುಗೆಯಷ್ಟು ದೂರ ಹೋಗಿ ಅವನೆದುರಾಗಿ ಕೂತುಕೊಂಡು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಅತ್ತಳು. ಆ ಹುಡುಗನ ಮೊರೆಯು ದೇವರಿಗೆ ಕೇಳಿಸಿತು. ದೇವದೂತನು ಆಕಾಶದಿಂದ ಆಗರಳನ್ನು ಕರೆದು, ಆಗರಳೆ ನಿನಗೇನಾಯಿತು, ಅಂಜಬೇಡ, ಆ ಹುಡುಗನು ಬಿದ್ದಿರುವ ಸ್ಥಳದಿಂದಲೇ ಅವನ ಶಬ್ದವು ದೇವರಿಗೆ ಕೇಳಿಸಿತು. ನೀನೆದ್ದು ಅವನನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು ಕೈ ಬಿಡದೇ ಇರು, ಅವನಿಂದ ದೊಡ್ಡ ಜನಾಂಗವಾಗುವಂತೆ ಮಾಡುವೆನು ಎಂದು ಹೇಳಿದನು. ಹೌದು, நம்முடைய யோசனை எப்படி இருக்குன்னா, நம்முடைய வாழ்க்கை சத்து போச்சு, நம்முடைய காரியங்கள் போயிடுச்சு, நம்முடைய உன்னை வேற எதுவுமே என்கிட்ட இல்லைன்னு. ஆனால் இந்த இடத்துல தேவதூதன் ஆகாரை பார்த்து சொல்லுகிற மாதிரி இன்னைக்கும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ உண்ண முடியவில்லை, உன்னுடைய வாழ்க்கை உண்ண முடியவில்லை, உனக்கோ ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. நீ எப்படி வேணாலும் யோசிக்கலாம், நீங்க எப்படி வேணாலும் யோசிக்கலாம்,
ஆனால் தேவனுடைய யோசனை அப்படி இல்லவே இல்லை. அதுக்கு தான் என்னை விட்டு கொடுக்காதவர் இல்லைங்களா, என்னை விட்டு கொடுக்காத தேவனை தான் நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். நீங்கள் பாவம் பண்ணியிருந்தாலும் ஆண்டவர் மறுபடியும் ஒரு சான்ஸ், நீ என்னுடைய நான் என்ன பண்ண கிருபையினாலே நான் உன்னைய வழி நடத்துகிறேங்கிறார். அப்போ தேவன் யோசிக்கிற யோசனை வேற, நீங்க யோசிக்கிற யோசனையே அது வேறையா தான் இருக்கும். ஏன்னா அவர் யோசிக்கிற மாதிரி யோசிக்க முடியாது. நீங்கள் சாராவை பார்க்கும்போது தேவதூதன் வந்து சொல்லுகிற அப்படி நீ என்ன பண்ணுவ, ஒரு குழந்தை பெரும் அவ என்ன சொல்றா, அவ சிரிக்கிறா. இந்த வயசுல எனக்கு என்னாக போகுது, குழந்தை பிறக்க போகுதா என்று அவ சிரிக்கிறாங்க. நீங்க சிரிக்கிறீங்களோ நீங்க சிரிக்கலையோ, ஆனால் நிறைய பேர் உங்களை பார்த்து சிரிக்கலாம், நிறைய பேர் உங்களை பார்த்து சிரிக்கலாம். ஆனால் தேவன் உங்களை அந்த விதத்தில் அவர் பார்க்கவும் இல்லை, அந்த விதத்தில் உங்களை வைக்கவும் இல்லை. இந்த இடத்துல ஏன் உங்களை கொண்டுட்டு வந்திருக்காருன்னு இதை சொல்றதுக்கு. அல்லேலூயா. உங்களை உயர்த்துகிற நேரம் வந்து அல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியத்தை நீங்கள் பாருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் உங்களை கண்களை பார்த்து என்கிட்ட வாங்க, என்னுடைய பார்வையில் நான் யோசிக்கிற நிலைமையில் நீங்களும் என்ன பண்ணுங்க, நீங்களும் அப்படியே யோசிங்கன்னு தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நாம் தேவனுக்குள்ளே இருக்கும்போது தான் தேவன் யோசிக்கிற காரியங்கள், தேவன் நமக்கு நடத்துகிற காரியம் நமக்கு கொஞ்சமாச்சும் என்ன பண்ணும், அது புரியும். அதுக்கு தான் எலிசா பார்த்து சொல்கிறா, அப்படி ஆண்டவரே இவன் கண்ணை என்ன பண்ணுங்க தரங்கப்பா, நான் பார்க்கிறதை இவனும் என்ன பண்ணட்டும் பார்க்கட்டும் என்று அவன் எலிசா என்ன பண்ணுறா, அப்படி ஜெபம் பண்ணுறா. அப்படி நீங்கள் வாசிங்க இதில் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசிங்க. 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 2 Kings 6th chapter 17th verse. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும், இவனுடைய கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். ஆமாங்க, உடனே அந்த வேலைக்காரனுடைய கண்களை அவன் என்ன பண்ண, அப்படியா கர்த்தர் திறந்த. அப்படியா கன்னடத்தில் வாசிச்சிருங்க. ಆಗ ಎಲೀಷನು ಅವನಿಗೆ ಹೆದರಬೇಡ, ಅವರ ಕಡೆಯಲ್ಲಿರುವವರಿಗಿಂತಲೂ ನಮ್ಮ ಕಡೆಯಲ್ಲಿರುವವರು ಹೆಚ್ಚಾಗಿದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಳಿ, ಯೆಹೋವನೇ ಇವನು ನೋಡುವಂತೆ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆ. ಹೌದು, ಇವನ ಕಣ್ಗಳನ್ನು ನೀನೇನ್ ಮಾಡಿ ನೀನು ತೆರೆ ಎಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಲು ಯೆಹೋವನು ಅವನ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದನು. ಅವನ ಕಣ್ಗಳನ್ನು ಆತನು ತೆರೆದನು. அப்போ நாம் தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிளான்ஸ், தேவனுடைய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கணும் அப்படின்னா ஆண்டவர் இடத்துல, ஆண்டவரே நீங்கள் நடத்த போகிற காரியத்தை எனக்காச்சும் கொஞ்சம் காமிங்கப்பா, இல்லை நான் எப்படி இதை நான் உங்கள் கையில் ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் வழி நடத்துங்க என்று ஆண்டவருடைய பிளானுக்கு நம்ம என்ன பண்ணணுமா, நாம் எடுத்து கொடுக்க வேண்டுங்க. நம்ம எடுத்து கொடுக்க வேண்டாம், நாம் விட்டு கொடுக்க வேண்டாம். ಆಂಡವರ್ ದೇವರೇ ನೀವು ಏನು ಮಾಡಿ, ನೀನು ನಡೆಸಿ, ನನ್ನ ಪ್ಲ್ಯಾನ್ ಅಂದರೆ ನನಗೇನು ಮುಂದೆ ಏನಂತಂದರೆ ನನಗೆ ಗೊತ್ತಾಗ್ತಾ ಇಲ್ಲ. ಆಗರ ಥರ ಇಲ್ಲ ಸಾರಾ, ಇಲ್ಲ ಇವನು ಎಲಿಷನ ಕೆಲಸದ ಒಂಥರ ಅವು ನಮಗೆ ಯಾಕಂದರೆ ನಾವು ಏನು ಮಾಡೋಕ್ಕಾಗಲ್ಲ, ನಮ್ಮ ದೃಷ್ಟಿಯಷ್ಟೇ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡೋಕ್ಕಾಗೋದು. நம்ம லெவலுக்கே ஆமாம், நம்முடைய லெவலுக்கு தான் நம்ம யோசிக்க முடியும். ஆண்டவருடைய லெவலுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, யோசிக்கவே முடியாது. அவர் நடத்துகிற விதமே அது வேற, அவர் செய்கிற காரியங்களே அது வேற. நீங்கள் யோசிக்கிற மாதிரியே நீங்கள் என்ன பண்ண முடியாது, அவர் யோசிக்கிறதே இல்லைங்க. நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கலாம், ஆனாலும் என்ன பண்ண முடியாது, ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவர் அப்படி யோசிக்கிறதே இல்லை.
ஏன்னா அவருடைய காரியமே வேற, அவர் நடத்துகிற விதமே வேற. நாம் யோசித்தோம், யூடியூப் சேனலை வந்து யூடியூப்பில் என்ன பண்ணலாம், சில காரியங்கள், ஏனென்றால் சிலரெல்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க, அதுக்காக யூடியூப் என்று நாம் யோசிக்கும்போது நாம் அப்போது என்ன பண்ணோம், ஒரு சின்ன கேமராவில் ஸ்டார்ட் பண்ணோம். சின்ன கேமராவில் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது சரி இன்னும் கொஞ்சம் நல்ல கேமரா வாங்கலாம், ஹெச்டி கேமரா வாங்கலாம் அப்படின்னு யோசித்தோம். யோசிச்சுட்டு நான் வந்து அதனோட விலைகளெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தா வெறும் ஹெச்டி மாத்திரம் வந்து 1,10,000 1,20,000 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது கேமரா. எப்படி 1,10,000 1,00,000 அதுலேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. இது ஹெச்டி கேமரா, 4K அல்ல, ஹெச்டி. அப்போ நாம் பார்த்துட்டு, இல்லை ஆண்டவர் முதல் பெரிய சர்ச்சு கொடுப்பாரு, அப்புறம்தான் பெரிய கேமரா கொடுப்பாரு. இப்போவே இந்த மாதிரி கேமராலாம் நமக்கு என்ன பண்ண மாட்டார், கொடுக்க மாட்டாருன்ட்டு அன்றைக்கி மூடி வச்சது தான். அன்றைக்கி மூடி வச்சுட்டு சரின்ட்டு அப்புறமா என்ன பண்ணாங்க, சின்ன வந்தா வேறு சரி ஹேண்டி கேம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஹெச்டி கேமரா. அப்போது அவங்க சரி அது கொஞ்சம் கம்மியாக இருக்குது, 1,00,000 வேண்டாம், கொஞ்சம் கம்மியாகவே நம்ம என்ன பண்ணிடலாம், நம்ம வாங்கிடலாம். அது வாங்கினோடனே இந்த கேமரா பற்றி நான் மறந்துட்டேன். எப்படியும் இது ஓடுது, இன்னும் நமக்கு இன்னும் ரொம்ப வருஷம் ஆகும், என்ன பண்ணலாம், நம்ம பெருசாக ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்ட்டு நானும் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போது சில ரீசண்டாக வர்ற யூடியூப்பில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 4K அப்படின்னு இருக்கும். சில யூடியூப்பில் வந்து சில இது வந்து 4K, அது வந்து 4K கேமராவில் அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறது. நார்மலாக ஹெச்டி வந்து அது வந்து 1000 பிக்சல்ஸ் 1080 பிக்சல்ஸ் வரும். இந்த 4Kங்கிறது வந்து அது 4000 பிக்சலு ஒடி. அப்போ அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கிற ரெக்கார்ட் பண்ணுற கேமரா. நாம் பார்த்துட்டு இருந்தது இந்த 1000, அதுதான். அதை பார்த்துட்டு அதையே பார்த்து ரேட்டை பார்த்து நம்ம சரி வேண்டாம், இப்போதைக்கு வேண்டாம், ஆண்டவர் பெரிய காரியம் செய்வார், செய்யும்போது நம்ம செய்யட்டும் அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு நானும் சும்மா ஆயிட்டேன். அதை பற்றி நான் பண்ணலை. ஆனால் ரீசண்டாக தான் அந்த 4K பார்க்கும்போது அட 4K கேமரா கூட யூஸ் பண்ணுறாங்க, ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 4K கிறிஸ்டியன் இவங்க கூட 4Kல யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. அன்னைக்கு நான் ஒரு 15-20 நாள் முன்னால் தான் நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன், அதை பார்த்துட்டு இருந்தேன். பரவாயில்ல, எந்தெந்த வீடியோஸ் 4Kல இருக்குது அப்படின்னா அந்த வீடியோவிலெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அதையும் சரி அது நமக்கு இப்போதைக்கு இல்லை அப்படின்ட்டு நானும் சும்மா ஆயிட்டு சரின்ட்டு அன்னைக்கு நான் வந்து இந்த டிவி வாங்கணுங்கிற எண்ணத்தில் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். சரி டிவி நம்ம வாங்கிடலாம் அப்படின்னு அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சின்னாவும் தத்தாவும் ஒரு பெரிய பாக்ஸ் கொண்டுட்டு வந்தாங்க. சரி என்னப்பா திடீர்னு இவ்வளோ பெரிய பாக்ஸ் கொண்டுட்டு வராங்களே, இவங்களுக்கு இது ஏதாச்சும் ப்ராஜெக்டருக்கு இது வாங்கிட்டு வந்துட்டாங்களா, நான் டிவி தானே யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு நானே பார்த்தா அப்புறம் வந்து இல்லை வச்சுட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணி அப்புறம் காமிச்சாங்க. பார்த்தா ஆண்டவர் 4K கேமராவே கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் யோசிக்கிறதுக்கும் மேலாக ஆண்டவர் செய்வாருங்க. அல்லேலூயா. நீங்கள் சின்னதாக யோசிக்கலாம், நீங்கள் வெறும் ஃபுல் ஹெச்டி தான் பார்க்கலாம், ஆனால் அவர் UHDயே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் தான் ஆகாரை பார்த்து சொல்லுகிறாப்படி, இந்த குழந்தையை எடுத்துகிட்டு போ, பெரிய ஜாதியை நான் ஆக்குவேன். நீ யோசிக்கிற மாதிரி உன் குழந்தை இன்னைக்கு சாகாது, நீ யோசிக்கிற மாதிரி உன் பிளான் இன்னைக்கு சாகாது.
நீ யோசிக்கிற மாதிரி ஐயோ இனி நான் செய்ய முடியாதுன்னு உனக்கு நீ யோசிக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறாரு, இல்லைப்பா, உன் பிளான் எல்லாம் நீ விட்டுவிடு, என் பிளானை நீ பாரு, நான் பெரிய காரியங்களை நான் செய்ய போகிறேன், நீ வாழ்வாய் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. கரங்களை தட்டி நாம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீர்கள் என்று நீங்க யோசிக்கலாம். உங்களுடைய பிளான் இல்லை, ஆண்டவருடைய பிளானே அது வித்தியாசமா தான் இருக்கும். நீங்க இன்னைக்கு முடிஞ்சதுன்னு நினைக்கலாம், ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னிலேருந்து தான் ஆரம்ப வைக்குதுன்னு. உங்க யோசனை எங்க முடியுதோ அந்த இடத்துல தான் ஆண்டவருடைய யோசனையை தொடங்குதுங்க. அப்பேற்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், நம்ம ஆராதிச்சுட்டு இருக்கிறோம். அதுக்கு தான் நமக்கு வேண்டிய நம்பிக்கை தேவன் மேலே நாம் பார்க்கறதல்ல, நாம் காணாதவைகளை நாம் பார்க்கறது தான் ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். அதை தான் நம்ம எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது தேவன் சொல்லுகிறார், நீங்கள் பார்க்கறதல்ல விசுவாசம், எது நீங்கள் பார்க்க முடியாதோ அதுதாங்க விசுவாசம் அப்படின்னு. வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 11:1 ஓதி. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாய் இருக்கிறது. ஆமா, காணப்படாதவர்களின் நிச்சயமாய் அது இருக்கிறது. ಕನ್ನಡದಲ್ಲಿ ವಾಸಿங்க. ನಂಬಿಕೆಯು ನಾವು ನಿರೀಕ್ಷಿಸುವವುಗಳ ವಿಷಯವಾಗಿ ಭರವಸೆ ಹೊಂದಿರುವುದು, ಕಣ್ಣಿಗೆ ಕಾಣದವುಗಳನ್ನು ನಿಜವೆಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳುವುದು ಆಗಿದೆ. ಹೌದು, ಕಣ್ಣನ್ನು ನಾವು ಯಾವುದನ್ನು ನೋಡಕ್ಕಾಗಲ್ವೋ அதுதான் நம்முடைய தேவனுக்குள்ள இருக்கிற ஒரு விசுவாசம். தேவன் பெரிய எப்போ நம்ம தேவனுடைய யோசனையில் நம்ம இருக்க முடியும்னா, நாமும் தேவனுக்கும் ஒரு உறவு, சரியான உறவு இருக்கும்போது தான் தேவன் இதையெல்லாம் பெரிய காரியத்தை செய்வாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கும். அது வரைக்கும் என்ன பண்ண முடியாது, நாம் இப்படியே தான் யோசிச்சுட்டு இன்னும் குறுகிட்டு தான் இருப்போம். வெறும் குறுகிறது மாத்திரமல்ல, ஜெபத்திலேருந்து தூரம் போயிடுவோம். வேத வாசிப்பிலிருந்து சாத்தான் அதை தான் பார்த்துட்ருப்பான். சாத்தான் அப்போ ஏற்பட்ட பிளானை தான் உங்களுக்கு கொடுப்பான். நீ இல்லைப்பா ஆகாது, இந்த வியாதி குணமே ஆகாதுன்னு சொல்லிடுவான். இந்த வியாதி ஆமாம் உனக்கு குணமே ஆகாது என்று சொல்லிடுவான். உனக்கு இந்த மாதிரி வேலை கிடைக்கவே கிடைக்காதுன்னு தான் சொல்லுவான். ஆனால் என் தேவன் கொடுப்பாருங்கிற ஒரு நம்பிக்கை நமக்கு விசுவாசத்தில் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ அப்பேற்பட்ட காரியங்களை நாம் புரிந்து கொள்ளும்படியாக தான் இத்தனை உதாரணங்கள் நான் சொல்லிட்டு வந்தேன். இவங்களெல்லாம் ஒருபோதும் தேவன் கைவிடவே இல்லை. ஆகாரை கைவிடவில்லை, சாராளை கைவிடவில்லை, இல்லை எலிசாவை கைவிடவில்லை, இல்லை எலியாவையும் கைவிடவில்லை, யாரையும் கைவிடவில்லை. பவுலையும் கைவிடலை. பவுலுக்கு விரோதமாக தான் யோசிச்சாங்க. எல்லாத்துக்கும் விரோதம், எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தாங்க. எலியாவும் அப்படிதான் இல்லைங்களா? அந்த அம்மா என்ன பண்ணுறாப்படி, விதவை என்ன சொல்கிறாப்படி, இருக்கிறதே கொஞ்சம் மாவு, கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் மாவு இருக்குது, இதை சாப்பிட்டுட்டு நானும் என் பிள்ளையும் செத்து போவோம் என்று அந்த விதவை சொன்னாப்படி. கொஞ்சம் தாங்க இருக்குது, இன்றைக்கி தான் இருக்குது காசு, இன்றைக்கி ரேஷன் இன்றைக்கி தான் இருக்குது, இன்றைக்கி போய் சமைச்சிட்டா நாளைக்கு ரேஷனே இல்லை அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் முடியிருக்கு முன்னால் ரேஷன் வருங்க. அல்லேலூயா. ஏனென்றால் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற தேவன் அப்பேற்பட்ட தேவன். இதுதான், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு யோசிங்களேன். அங்கேருந்து தான் ஆண்டவருடைய பிளானே ஸ்டார்ட் ஆகுது. அதனால நாம் ஜெபிக்கிற ஜெபம் இப்பேற்பட்ட நம்முடைய யோசனைகள் அது எப்படி இருக்கக்கூடாது, நம்முடைய லெவலில் இருக்கக்கூடாது. தேவனிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை நீங்கள் தரங்கப்பா, என் மனசை தரங்கப்பா, எனக்கு விசுவாசத்தை நீங்கள் கொடுங்கப்பா, ஐயோ விசுவாசத்தை கொடுங்க. அந்த பையன் என்ன பண்ணுறா, அப்படி சீஷர்கள் இடத்துல போய் இந்த பேயை
ஓட்ட முடியலையேன்னு திரும்ப என்ன பண்ணுறாங்க, எல்லாம் இயேசுக்கிட்ட வராங்க. இயேசுக்கிட்ட வரும்போது அவர் சொல்லுகிறார், நின்றுன உங்களுக்கு விசுவாசம் இல்லைன்னு. அதுக்கு உடனடியாக அவன் சொல்கிற, அப்படி இயேசுவே எனக்கு விசுவாசம் கொடுக்குறபடியாக நீங்கள் என்ன பண்ணுங்க, எனக்கு கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்கிறாடி. ನನಗೆ ವಿಶ್ವಾಸದಿಂದ ತುಂಬಿಸಲು ನಿಮ್ಮ ಕೃಪೆ ನನಗೆ ಬೇಕು. அப்போ தேவன் நமக்கும் விசுவாசத்தை கொடுக்கும்படியாக நாம் இன்றைக்கு ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்கும் போது தான் நமக்கும் அந்த தைரியம் வரும், நமக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்வாருங்கிற நம்பிக்கை வரும். அப்பதான் நமக்கு அந்த விசுவாசம்தான் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. இந்த கடுகின் அளவு விசுவாசம் இருந்தால் என்ன பண்ணுமா, மழைகள் பெயர்ந்து போனால் அது என்ன பண்ணுமா, தோன்று போகும். எப்போ ஆண்டவருடைய கண்களை நாம் பார்க்கும்போது, ஆண்டவருடைய யோசனைகளிலே நாம் நடக்கும்போது தேவன் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்வார். அதனால தைரியமாய், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க, ஆண்டவரே என் கண்களை, விசுவாசத்தின் கண்களை நீங்கள் தரங்கப்பா. நான் இந்த பிரச்சனையில் இனிமேல் நான் என்ன பண்ண மாட்டேன், இருக்க மாட்டேன். இந்த கஷ்டத்தில் நான் இருக்க மாட்டேன். இந்த வியாதியில் நான் இனிமேல் இருக்க மாட்டேன். நீங்கள் மாற்ற போகிறதுக்காக நன்றி. அந்த விசுவாசம் நமக்குள்ளே என்ன பண்ணணும், அது தொடங்கணும். அது தொடங்கும் போது ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். அப்பேற்பட்ட ஒரு விசுவாசத்தோடு நாம் தேவனிடத்தில் நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். கண்களை மூடலாம், ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும்போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாக்கவன் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்து போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினேன். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். நான் குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினேன். என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவன், என்னை நடத்துகின்றவன், என்னை பாதுகாப்பவன் என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போதும் என்னோடு கூட வருகிற தேவன் அவர் தான் இருக்கிறார். நான் வழி மாறும் போதெல்லாம் என் பாதை காட்டுகிற தேவன் அவர்தான். என்னால் முடியாது என்று சொல்லும்போது என்னை தூக்கி நடத்துகிற தேவன். இந்த தேவன் நம்மை தூக்கி நடத்துவார். நான் முடியாதப்பா, எல்லாமே உம்மிடத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். நான் யோசிக்கவே முடியல ஆண்டவரே, நான் எப்படி நான் உயிர் வாழ்வேன் என்று. தேவனிடத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் கொடுத்துக்கணும். அவருடைய யோசனைக்கு நீங்களும் அவர் எப்படி யோசிக்கிறார் என்பதை ஆண்டவரிடத்தில் கேளு. ஆண்டவரே, நீர் முழுமையாய் தேவனிடத்தில் நம்பி நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் தேவனிடத்தில் ஒப்பு கொடுப்போம். அவருடைய காரியத்தில் அவர் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. முடிவாக பாஸ்டர் தேவசாயம் அவர்கள் வந்து ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே.
ஹalleluya. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த நாளிலேயும் கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். அவருடைய வார்த்தைகள் நம்ம பக்கமாய் புறப்பட்டு வந்தது. பேதுருவை பார்த்து தேவனுக்கேற்றவர்களை சிந்தி என்று சொல்லி ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். உலக பிரகாரமான சிந்தையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு கூட சத்தியத்தை வெளிப்படுத்தும்படியாய் உங்களுக்கு இருக்கிற இந்த பாடுகள், உலக சிந்தனைகள் எல்லாம் போய் தேவனோடு கூட அவருடைய சமூகத்திலிருந்து சிந்திக்கும்போது காரியங்கள் சித்திக்கும் என்கிறதை விளக்கமாய் இந்த வசனத்தில் மத்திய 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, அதோடு கூட அந்த தேவ மனுஷனுடைய கரங்களை பற்றி கொண்டதான அந்த விரியன் பாம்பு அவனை கடித்து அவன் செத்து விடுவானோ என்று பார்த்தபொழுது கர்த்தருடைய தேவன் என்று அவர்கள் அறியாதிருந்ததினால் தான் அப்படியா சிந்திக்க நேர்ந்தது. ஆனால் அவன் உயிர் பிழைத்து அந்த நேரமெல்லாம் கடந்து விட்ட பொழுது அவனை தேவன் என்று வணங்கினார்கள் என்றும் அந்த தீவில் இருக்கிற ஜனங்கள் ஓடி வந்து இவன் தெய்வம் தான், ஒரு மனுஷன் அல்ல என்கிற அளவுக்கு அவனை சாட்சியாய் பார்த்து அவனை வணங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுபோலவே நாம் கர்த்தருக்காய் இந்த உலகத்திலே வாழ்கிற காலங்களிலே சோதனைகள் வரும், வேதனைகள் வரும், துக்கங்கள் வரும். அநேகர் நம்மை வெட்கப்படுத்துவார்கள், அநேகர் கேவலப்படுத்துவார்கள். கர்த்தருக்காக நம்மை தாங்கி அதிலே இருக்கும் பொழுது, ஆண்டவருடைய மகிமை நம்மளே வெளிப்படும் பொழுது கர்த்தர் நம்மை பார்த்து இவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சி சொல்ல முடியும். எனவே கர்த்தர் அற்புதங்களை செய்கிற தேவன், அதிசயங்களை செய்கிற தேவனாக இருப்பதற்காய் அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்பேன். இந்த வார்த்தைகள் உங்களோடு கூட புறப்பட்டு வந்தது. இந்த வசனங்கள் உங்கள் உள்ளங்களிலே கிரியை செய்ய ஆண்டவர் உதவி செய்வாராக. எனவே ஆகார் அழுதாள் என்று பார்க்கிறோம். அவள் அழுதாள். அவளுடைய நிலை பயங்கரமாக மோசமான நிலை என்றாலும் தேவதூதன் வந்து அவளோடு கூட பேசினார் என்று பார்க்கிறோம். எங்கோ இருந்த அடிமையான அந்த பெண்ணை இந்த ஆதீனத்துக்குள் கொண்டு வந்து இந்த லிபர்ட்டியை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதித்து அவளுக்கு ஒரு பிள்ளையையும் கொடுத்து அவளுடைய காரியங்கள் வித்தியாசமாய் போனதுனால அவள் வீட்டை விட்டு விரட்டப்பட்ட பொழுது அந்த இடத்திலே அவள் துக்கித்து அழுத போது ஆண்டவர் அவளை பார்த்து இந்த குடும்பத்தோடு கூட இணைந்ததுனால, இந்த ஆபிரகாமுடைய ரத்தம் அவளோடு கூட இணைந்ததுனால ஆண்டவர் அவளையும் ஆசீர்வதித்தார் என்று பார்க்கிறோம். யாராயிருந்தாலும் கர்த்தருக்குள் வரும்பொழுது, எப்பேற்பட்ட ஜாதியாயிருந்தாலும் ஜனமாயிருந்தாலும் கர்த்தருக்குள் வரும்பொழுது தேவதூதன் அவளோடு கூட பேசி அவளை ஆறுதல் படுத்தி அவளுக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தர் தாமே அப்பேற்பட்டதான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் கொடுத்து, யாராயிருந்தாலும் எப்பேற்பட்டவர்களாயிருந்தாலும் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து வழிநடத்தி காக்க கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, எலிசாவின் விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டார். பயங்கரமான சூழ்நிலை, என்ன நடக்குமோ, எல்லா எதிரிகள் எல்லாம் வந்து சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவன் போய் பார்த்தவுடனே எதிரிகளால் சூழப்பட்டிருக்கிறது அவன் கண்கள் கண்டது. அந்த கண்கள் கண்ட மாத்திரத்தில் ஓடி வந்து அவனுடைய எஜமானாகிய எலிசாவின் இடத்தில் அவன் சொன்ன பொழுது அவனுக்கு அவனுடைய குருட்டாட்டம் என்கிறதான அந்த நிலை மனுஷீகத்திலிருந்து ஆவிக்குரிய நிலையில் அவனை மாற்றும்படியாய் அவன் ஜெபித்தான் என்றும், ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணி காண்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அது ஆசீர்வாதம் என்று மாற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்தினதினாலே அவன் ஜெபித்த பொழுது அந்த சூழ்நிலைகளை மாற்றி, பயங்கரமான எதிரிகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறதை ஆண்டவர் மாற்றி அற்புதங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நாம் ஜெபிக்கும் பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது ஜெபிக்க வேண்டும். நீங்கள் ஏதோ மனுஷனை நம்பி அல்ல, அல்லது ஒரு பணத்தை நம்பி அல்ல, அல்லது நம்முடைய ஞானத்தையோ, அல்லது நம்முடைய படிப்பின் அறிவையோ, அல்லது நம்முடைய சந்தர்ப்ப சூழ்நிலைகளின் அறிவையோ எந்த விதத்திலேயும் புகுத்தி கொள்ளாதபடி, அல்லது அவைகளை கொண்டு வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு தடையாக வைக்காதபடி ஆண்டவரை நோக்கி எலிசா விண்ணப்பம் பண்ணினான் என்று நாம் பார்க்கிறோம். விண்ணப்பம் பண்ணினதுனால ஆண்டவர் அவனுடைய வேலைக்காரனுடைய கண்களை திறந்ததுனால அங்கே பெரிய ஆசீர்வாதத்தை அவன் கண்டான் என்று பயந்து போயிருந்த அவனை, துன்பத்தோடு கூட இருந்த அவனை, என்ன நடக்குமோ என்று இருந்த அவனை கர்த்தர் மாற்றி எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற கர்த்தரினோடு கூட இருக்கிறார் என்கிறதான அந்த சாட்சியாய் அவனை வைத்தார் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மனுஷிக கண்களை கர்த்தர் மாற்றி ஆவிக்குரிய கண்களை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும். இந்த செய்தியை இந்த நாளிலே நீங்கள் கேட்டீர்கள். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் அந்த 11ஆம் அதிகாரம் முழுவதையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்கள். அங்கே விசுவாசம் என்ன என்பதை குறித்ததான ஒரு
பெரிய பட்டியலே அந்த இடத்தில் இருக்குது. நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாம் எப்படியெல்லாம் பாடுபட்டார்கள். அவர்கள் ஆண்டவர் மேல் இருந்த நம்பிக்கையினால், அவரையே சார்ந்திருந்ததுனால ஒன்றும் குறைவுபடாதபடி அவர்கள் அதெல்லாம் காணக்கூட இல்லை. ஜெபித்து 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 அதை காணாதபடி மரித்து போனார்கள். ஆனால் அவர்களுடைய ஜெபத்தின் மூலமாய் ஆண்டவர் ஏற்ற நேரங்களிலே அந்த காரியங்களை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். எனவே கர்த்தர் தாமே இந்த நம்பிக்கையை நாம் வைத்து காணாதவைகளை குறித்த விசுவாசம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் தோமாவை நோக்கி கண்டு விசுவாசிக்கிறதை விட காணாமல் விசுவாசிக்கிறதே விசுவாசம் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இப்பேற்பட்டதான நம்முடைய தேவனே அதை சொல்லியிருக்கும் பொழுது நம்முடைய முற்பிதாக்களும் அதை அவர்கள் ஃபாலோ பண்ணி வந்தார்கள். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலிருந்து கேட்ட அந்த வசனத்தின்படி உங்களை நீங்கள் பலப்படுத்தி கொண்டு நம்பிக்கையிலே உறுதியாயும் விசுவாசத்திலே உறுதியாயும் நீங்கள் தரித்திருந்து கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அதிகமாக முன்னேறி வாழ கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இந்த விசுவாசத்தினுடைய நம்பிக்கையில் உறுதியாயிருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து வழிநடத்தட்டும். ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த அருமையான இந்த நாளுக்காய் நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். சூழ்நிலைகளை ஆண்டவரே ஸ்தோத்திரம் அனுகூலமாக்கி அற்புதங்களை செய்கிற தேவன் இந்த நாளிலே எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை ஆண்டவரே இந்த வசனங்கள் மூலமாக எங்களுக்கு நீர் போதித்தபடியால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர் ஆண்டவரே, வல்லவர், போதுமானவர். உம்மால் எல்லாம் கூடும். மனுஷனால் முடியாதுத்தான், தேவனால் எல்லாம் கூடும் என்று நாங்கள் முற்றிலுமாய் நம்புகிறோம். ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே வேதவசனத்தை கொண்டு வந்ததான தாசனை நீர் பலப்படுத்தும். இன்னும் ஆவிக்குரிய காரியங்களில் இன்னும் வளர்ந்தோங்க. பலவீனங்கள் மத்தியிலே புதிய பலனை நீர் கொடுத்து உடைய மகனை தாங்கி இந்த சபையை நடத்துகிறதான சகல ஞானத்தையும் அறிவையும் நீர் கொடுத்து ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே. இந்த சபையானது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களிலே முன்னேறி செல்ல ஆவியானவருடைய அனுக்கிரகத்தால் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் தனித்தனியாக பேராக ஆசீர்வதித்து ஆண்டவரே அவருடைய பலவீனங்களை நீக்கி அவருடைய வியாதிகளை நீக்கி அவருடைய பிரச்சனைகளை எல்லாம் மாற்றி கர்த்தர் நீர் அதிசயங்களை செய்து இந்த குடும்பங்களிலே அற்புதங்கள் அடையாளங்களை நீ நடப்பித்து கர்த்தாவே இந்த சபையை ஆண்டவரே தாங்க, ஆண்டவரே சுமந்து கொள்ள, தேவைகளை சந்திக்க ஆண்டவரே கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்கிற அந்த வசனத்தின்படி அதிகமாய் கர்த்தருக்காக கொடுத்து கர்த்தாவே ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாக ஜீவிக்க ஆண்டவரே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால இந்த சபையுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி காத்துக்கொள்ளும் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறங்கத்தா. இன்னும் அநேக ஆயிரமான ஆத்துமாக்கள் இந்த சபையிலே வந்து சேரவும் அதற்கான இடத்தை நீர் கொடுக்க போகிறபடியினால் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளுடைய விஷயம் எல்லாவற்றையும் நீர் பார்த்து ஆண்டவரே அவர்களுக்கு ஏற்றவாறு அற்புதங்கள் அடையாளங்களை செய்து உடைய பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இந்த ஊழியரோடு கூட ஆண்டவரே இணைந்து ஆண்டவரே எல்லா விதத்திலேயும் தேவைகளை சந்திக்கிறதிலேயும் ஆண்டவரே கொடுக்கிறதிலேயும் அவர்களுக்கு இணைந்து இந்த மியூசிக் வாசிக்கிற காரியங்களிலேயும் அந்த ஆண்டவரே யூடியூப்னுடைய ஆண்டவரே அந்த ஃபோட்டோகிராஃபினுடைய காரியங்களிலேயும் இன்னும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாடல்களில் எந்தெந்த விதத்திலே நம்முடைய பிள்ளைகள் இந்த ஊழியத்துக்கு உதவுகிறார்களோ அவர்களையும் நீர் ஆசீர்வதித்து இப்படியாய் ஆண்டவரே நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிறதான அந்த அனுபவத்தை எங்களுடைய சபைக்கு இந்த கிளை சபைக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேங்க கர்த்தாவே. இந்த யஷ்வந்த்பூர் சபையானது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வர வேண்டும். இது ஆண்டவரே பலகாலமாய் ஜெபித்து ஆண்டவரே இப்படியாய் ஒரு சபையாய் உருவானதான இந்த சபையை ஆண்டவருடைய பாதத்தில் வைக்கிறேன். கர்த்தர் நீர் பொறுப்பெடுத்து வழிநடத்தி காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்கு அநேக எங்களுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் தேவரீர் பாஸ்டர் தேவா போன்ற ஆண்டவரே பாஸ்டர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எஸ்ஏ ஜார்ஜ் போன்ற ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்கள் வந்து இந்த ஊழியத்தை ஆண்டவரே வளர்க்க வேண்டும், இதை தாங்க வேண்டும். அதெல்லாம் அவங்களுடைய கண்கள் பார்க்கல. இந்த நாளில் அது எல்லாவற்றையும் நாங்கள் பார்த்து கர்த்தாவே சந்தோஷப்படுகிறோம். அவர்களுடைய ஜபத்தினுடைய ஆண்டவரே விதைத்தான் இந்த நாளிலே முளைத்து அது பலன் கொடுக்கும்படியாய் கர்த்தர் நீர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அதற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உடைய வருகை பரியந்தம் இந்த ஆண்டவரே கையிலே எண்ணெய் வைத்து கொண்டு மணவாளன் எப்பொழுது வருவாரோ என்று காத்து கொண்டிருக்கிற புத்தியுள்ள மணவாட்டிகளாய் இந்த சபையை மாற்றி கர்த்தாமடி ஆண்டவரே ஆண்டவரே கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்கிறதான அந்த ஆண்டவரே ஸ்லாக்கியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து ஆசீர்வதித்து காத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். கிறிஸ்து இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest upon each one of us for now and evermore. Amen. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனே.
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.